வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் வினைமுற்றுடன் தொடர்பான ஒரு வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்டுள்ள வாக்கியத்தை தெரிவு செய்க. இங்கு 3 வசனங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு வாக்கியத்தை எழுதும் போது வினைமுற்று சரியாக இருக்க வேண்டும். அதாவது எழுவாய்க்கு ஏற்ப பயனிலை அமைய வேண்டும். முதலாவது வசனத்தை வாசிப்போம். ஆடு புல் மேய்ந்தன. இங்கு ஆடு ஒரு மிருகத்தை குறிக்கிறது. அது அஃறிணை. ஆடு என்பதால் அது உருமை. உருமை அஃறிணை வினைமுற்று அது என்று முடிய வேண்டும். எதிர்காலம் ஆயின் என்று முடிய வேண்டும். உதாரணம்: இறந்த காலம் ஆடு மேய்ந்தது. நிகழ்காலம் ஆடு மேய்கிறது. எதிர்காலம் ஆடு மேயும். இந்த வாக்கியத்தில் மேய்ந்தன என்பது பயனிலை. அன என்று முடிகிறது. அது அஃறிணை தன்மைக்குரியது. உதாரணம்: ஆடுகள் புல் மேய்ந்தன. ஆடுகள் புல் மேய்ந்தன சரியாக இருக்கும். எனவே ஆடு புல் மேய்ந்தன என்பது தவறு. அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். ஒவ்வொரு சிறுவனும் ஒரு கொடியை வைத்திருந்தார்கள். இந்த வாக்கியத்தின் வினைமுற்று அல்லது பயனிலை வைத்திருந்தார்கள். இது பன்மையை, அதாவது ஒன்றிற்கு மேற்பட்டவற்றை குறிக்கிறது. யார் வைத்திருந்தார்கள்? இந்த வசனத்தில் ஒவ்வொரு சிறுவனும் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவன் என்பது ஒருமை. எனவே ஒவ்வொரு சிறுவனும் வைத்திருந்தான் என்று வசனம் முடிந்திருக்க வேண்டும். எல்லா சிறுவர்களும் என்று வசனம் அமைந்திருந்தால் வைத்திருந்தார்கள் என்ற வினைமுற்று சரியாக இருந்திருக்கும். எனவே ஒவ்வொரு சிறுவனும் ஒரு கொடியை வைத்திருந்தார்கள் என்பது தவறு. அடுத்த வாக்கியத்தை நோக்குவோம். மலர்கள் அழகாக மலர்ந்திருந்தன. இதில் மலர்கள் பன்மை. ஒன்றிற்கு மேற்பட்டவற்றை குறிக்கிறது. மலர்ந்திருந்தன என்ற வினைமுற்று அன என்று முடிகிறது. எனவே இதுவும் பன்மையை குறிக்கிறது. இது சரியான விடையாகும். ஆகவே இந்த வினாவிற்கு சரியான விடை 3வது வசனம். மலர்கள் அழகாக மலர்ந்திருந்தன. மேலும் சில மாதிரி வினாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை செய்து பாருங்கள். அடுத்த காணொளியில் அதற்கான விடைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.